என்ன உங்களை டீச்சர்னே சரியாக்கிப்படுவேன். அவருக்காக இந்த மலர்னு கூட பார்க்காம அவருக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களாம் யாரு? யாரு? அப்பாவுக்கு அப்பா, மாமாவுக்கு மாமா, கொழுந்தனாருக்கு கொழுந்தனாரு. சரி, புருஷனுக்கு நான் கூப்பிடுறேன். யார் முண்டா முத புருஷனுக்கு என்ன பண்ணுவானா? அதனால எம்கே என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளுமா? எதுல பெரிய ஆளு? எல்லாத்துலயுமே பெரிய ஆளா? கூட 2 பேர் இருப்பாங்களே, அவங்க யாரு? பப்புளு. பப்புளு ஆனந்த். அந்த ஆனந்த் முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. பப்புல ஏறி விட்டு அவன் தொப்புல கிள்ளி விட்டுறான். இதான் சொல்லுவேன். ஆள பாரு, ஆள பெரிய வைங்கள அவங்க. ஆமாமா, அவங்கள நீங்க பார்க்கணும். 4 வார்த்தைனாலும் நல்லா கேட்கணும். சரி, அதுக்கப்புறம் ஓப்பனா 3 வேட்டையும் தார்னாரா கிழிக்கணுமா. அதனால பாத்துருவோமா? சிட்டாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி வருதி ஒடித்தா வந்திருப்பேன் படத்தில் நடிச்ச கனகா. இவர் பெரிய ராஜு கம்பு கூட்டுல போய் வெட்டிக்காரங்க முத்தங்களை கொட்டுவேன். நோண்டி அத்துப்பட வேண்டி இப்படி ஒரு பொம்பளை எங்கனையாவது இருப்பாளா? எப்படி ஒரு ஆம்பளை எங்கனா இருப்பானா? காவல்துறை ஐயா இவள் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை வருது. அதே ஒரு 2 அதுல துப்பாக்கி இருக்கா, 2 குண்டை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. அவரை உன்னை டொங்காசு போட முடியாது. எதுக்கு? கருத்த மச்சான் உன் வாயில வச்சேன். உன் வாயில தான் வைக்கணும். இப்ப மச்சான் 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 அதல கிராமம் எவ்வளவு பெரிய கிராமத்துல குண்டிய கொண்டு வரலாம் மாதிரி. நோனி அத்தப்படுவேன். ஆனா அடிக்கிறேன் சட்டான்னு கேக்குது, வரப்புல செகதி வெட்ட மாதிரி. எனக்கு இப்படி சிமெண்ட் முறையை பார்த்தாலே கடிக்கணும் போல இருக்கு. எச்சு ஊருமே மிருதங்காரெல்லாம் போனேன்னு வையே உமுக்கு அப்படி போய் அடிச்சேன். சிரிக்கி 10 மாதம் நிலவு போல நினைக்கிறேன். மாடு அடி போகுனாரு. ஆமா, ஒரு பெரிய ஊர் அப்படியே தட்டி பாக்குறாரு. நான் பெருங்கொண்ட பாப்போன்னு எனக்கு குண்டு வச்சிருந்தேன்னா? ஆமா, குண்டு வச்சு உன்னை இதுலதான் சொல்லுவோம். அத என் தம்பிகளையும் அன்னைங்களையும் என்ன சொன்ன? வந்திருக்கவன் யாருன்னு சொன்னேன்ல? ஆமா, பூராமே உன் குழந்தையும் உன் மச்சன். ஆமா, ஏறி விட்டேன்னா அவ்வளவுதான். என்ன செய்வாங்க? இந்த மலைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. வாவோடு அத்துருவாங்க. வாவோடு இருந்தா தான் அக்குறதுக்கு. அதை இந்த மிளகாரக்காரன் நான் விட்டே கழியே மோந்து வார்த்தை ரோமத்தை ஒதுத்துருவேன். ஆச்சிட்டு வாங்கி அடிச்சிருவேன். அதுலயே அவன் அடிச்சு விட்டுருவேன், நான் அடிச்சு விட்டுருவேன். ப்ரோ வெக்கமயிறு வேலை. அதுக்கு தானே வந்தேன். பொம்பளைய பார்க்கறதுனாலதான் நிக்கிறாங்க, ரொம்ப நடிப்பாங்க. தம்பி நீ ஆர்வ குரல் சரணுன்னு வலிக்கிட்டு வந்துடாத, ஒரு எரிதியா வதக்குண்டு எங்க உட்காந்துருக்கேன் பாரு, என் தாப்பலாங்குச்சி விளையாடுற மாதிரி. நீ அவனை பாருவே, நல்லா பாருங்க, மஞ்சள் சட்டையை பாருங்க. எச்சி ஊருமே கவட்டை பார்த்துட்டு வாடா வாடா மச்சான் மச்சான் மச்சான்னு சொல்லு. மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு அங்கேயே அடிச்சிருக்கேன். ஏதாச்சும் இவ்வளவு ஈரத்திலேயே உனக்கு ஈரம் தட்டாம பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு ரப்பு. எனக்கு ஈரம் வந்திருக்க பப்புன்னு யாரு எவன் அவன்? நீ என்ன செஞ்சு போடுவ? ஒரு காலத்துல எம்கேஆர் பப்புன்னு வேன்ல வந்தா பொம்பளை உரம் வண்டியிலே சீத்துன்னு ஒண்ணு கிடைக்குங்க. ஏன்னு கேளு. எதுக்கு? நான் தானே இது இது வாங்கிட்டு வரேன். எது வாங்கிட்டு வருவ? பேம்பஸ். ஆமா, போட்டு மாட்டி விடு. போலாம் மயிர். போ மயிர். போடு. போடா.
போடி அம்மா போடா போட்டா ஏய் நோத்தா சொல்றேன் கோத்தா சென்னையா போட்டா செங்கா சென்னையில குடுவான் சரியா ஆ, நீ குடுவான் சரியா நான் பின்னாடி சரி நீ பின்னாடி செஞ்சு கழிச்சு போடுவா போ. யார்கிட்ட போக யார்கிட்ட வேணாலும் போயிட்டு வா. ஆளக்கா நீ லைட் ஏறி நான் லைட் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா சூப்பரா இருக்கு துர்கா ப்ளீஸ் துர்கா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு செருப்படுத்தி என் தலையில வச்சுக்க விளங்காதவன் இவ்வளவு மலையிலையும் பெண்களை விட ஆண் சிங்கங்கள் பூரா நட்டமா நிக்க காரணம் என்ன காரணம்? பூரா தோன்றுச்சு கை கால் தோன்றுச்சு சரி ஏன் ஏன் உன் மேல எப்பயர் கூட சொல்றேன் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் சார் போயிட்டு வாங்க. எங்க ஐயா தான் ஆ? சரி காவல்துறை அதிகாரி ஐயா பூரா என்னோட ஐயா சொந்தக்காரங்க அப்ப எனக்கு என்ன வேணும்? உனக்கு அவ ஒரு லத்தி வேணும் அவரு லத்திலாம் எனக்கு வேணாம். இங்க வாடா என் தங்க உன்னைய போய் இந்த அதிரையில போய் நோத்தம்மான்னு பேசி இந்த காசை நான் கொண்டு போனா விளங்க மாடி நீ எப்படியா பண்ற பொம்பளை சந்திரமதியே நீ தானடி ஹரிச்சந்திரன் சந்திரமதி நீ தானடி துர்கா என்னை உனக்கு பிடிச்சிருக்கா குசுறாங்க அமைக்கிற பார்க்காது செதற சேர்த்து அரைஞ்சு விடுவேன் பேப்பாய் மைனே குறைக்க தெரியாம பேப்பா மாலை துர்கா துர்கா அத்தத்தடி எருவு மாடா இருக்கே சட்டி ஓடலையாடி நல்லா குளிர்ச்சி எதமா இருக்குமே. எதமா இல்லை உன்னை கட்டி பிடிக்கும் போது அப்படியே செந்தட்டி அப்படியே உன்னை பார்க்கும்போது அட்டிலெல்லாம் பொறுத்துக்கிட்டு வருது அப்படியே. இந்த அரட்டுறது உருட்டுறது பெரட்டுறது ஆ, அதெல்லாம் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்ல வச்சுக்க இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. வேற ஆள்கிட்ட வைக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆ, ஆனா இன்னைக்கு சேர்ந்தாலே நீதான் அப்படியா? மத்த ஒப்புன மாதிரி அப்படி இப்படி பேசிட்டு உன்னை விட்டு போக நினைக்காத சரி மழையா இருந்தாலும் ஆ, ஓ அதே சென்சார்ல கட் பண்ணிட்டேன் உன் காலா இருந்தாலும் உன் கவர்த்து அப்படி ரொம்ப டுட்டுலாம் சொல்லக்கூடாது கொண்டே வருவேன் காலையில சம்பளம் குடிக்காம மாட்டுட்டாங்கல்ல கீசரி மெசரி அலைய விட்டுருவேன் காலில் உள்ள ஓட்டுருவேன் அப்படித்தான் ஒருத்தனை போட்டே அது மித்தம் கிளிக்கிற ஆகுன்றான் பெண்கள் எப்படி ஒண்ணா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்கள் சரி இப்படித்தான் இருப்பாங்க எப்படி? நான் வெளியே இருக்கிறத சொல்றேன் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆனா இந்த 4 பேர் நம்பர் வாங்கடா என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க அந்த 4 பேர் கொடைய பிடிச்சு நிக்கிறது வேற யாரு? ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் கிடையாது அவர் தான் உங்க மாமா. அப்படியா? மாமாட்ட நீ போனா 1000 கோத்தா போமா கோத்தா உம்மான்னு வச்சுக்க கொண்டு மாமா போமா உனக்கு பிள்ளை வாக்கும் பொம்பளை பிள்ளை உமா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் நீ வந்து பேர் வச்சிருப்போம். உனக்கெல்லாம் பிள்ளை வரைஞ்சுன்னா இருந்தா அதெல்லாம் அழகா தானே பிறக்கும். அவனை தூக்கி வர வைக்க உன் மயன் பிடிச்சா இருப்பேன் வாடா அது பரமண்ட மையன். பரமே மயன் கிடையாது ஓ மயன் தான் கை தட்டலாம் டான்ஸ் துர்கா மயன் பிள்ளை வளர்ந்துருக்காரு மண்டை சப்பாட்ட மண்டை எலி முண்டை ஏய் போய் அவனை கொண்டு குந்துக்குள்ள ஓட்டுவான் தட்டி எருவு மாடா இருக்க என்ன போய் பால் வேணுமா ஏதா கொஞ்சம் பிள்ளைய அமர்த்து அப்ப குசம் போடு சாக வர்றாங்க சிசிய பிள்ளைங்க வர்றாங்க அவங்க வந்து என்னங்க பண்ணி போடுவாங்க நான் வாங்கின பேர்லாம் போதும் தான் வளரும் பிள்ளைய வரட்டேன் ஏன்னா எப்பயுமே குருநாதர் 8 அடி வாஞ்சா 16 அடி பாய்வா மாணவன் ஆனா ஏன் மாணவங்க 150 அடி பாய்வாங்க எதுக்கு பாய்வான்னு தெரியாது இப்ப வெளியே வருவாங்க உன்னை என்ன பண்றாங்க மட்டும் பாரு மீசரி கீசரி எல்லாம் இருக்காது அவங்களுக்கு தஞ்சாவூர் மண்ணி எடுத்து அதலையில் சேர்த்து சேர்த்து செஞ்சதுன்ற பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை இது என்னங்க இறக்கூடியா வலிப்பாங்க ஐயா மிஷின் இடம் ஓட்டணும் இது விலை கட்டியா என்னது ஐயா அரசாங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதேங்க அரசாங்க என் பொண்டாட்டி மாசமா இருக்குங்க அதை கொஞ்சம் எத்தனையோ உங்களே மாசமா இருக்கும் போது நான் வளகாப்பு போயிருக்கையா இரு இரு டாக்டர் இப்பதானே செக்அப் பண்ண போறாரு எது பிள்ளை இந்த என்னமோ புளியதுரைய கட்டிட்டு அளவு போறோம் ஐயா ஐயா புருவம் கருப்பா இருக்கு உங்க பொண்டாட்டிக்கு மண்டை விளையாடுக்கு அடி போறோம் இல்ல கொஞ்சம் வயசான கர்ப்பமான தாய்மாரெல்லாம் புண்ணியவதிய பேர் என்னத்தா
இருளாய் அது இருளாய். உங்களுக்கு காசு கொடுத்து ஏயா என்ன வெயிட் போடுற மிஷின்லேயே வந்து இல்ல டாக்டர் எப்படி நீங்க தான் ஆஸ்பத்திரியில செக் பண்ண மாட்டீங்க, நானாவது மிஷின்ல செக் பண்ணுவேன். நீங்க மாலை ஓட்டிருக்கீங்க இதெல்லாம் கொண்டுட்டு நிர்மலை போலாம். ஐயா இது என்னையா ஆட்டியா மாதிரி இடவா இல்ல காசா எண்ணி வச்சது மாதிரி என்னங்க பிள்ளை அது? ஐயோ பிள்ளைய இந்த பிள்ளையை நான் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன். ஏய் இறங்க சொல்லுங்க சார். என்ன என்ன என்னாச்சு? தம்பி 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 பப்புல ரொம்ப நடிக்க கூடாது. ஒரு லட்சத்தேன் முந்துதுடா முந்துதுடா. அன்னைக்கு மட்டும் இழுச்சிச்சு இப்ப முழுசா. இவனை கொண்டு விடு அம்மனே. ஐயா ஐயா இது என்னங்க ஐயா வெத்தலை கண்டு மாதிரி. தம்பி எலி இந்த டச்சனை எடுத்துட்டு அடே இதை எடுத்துட்டு போங்க. ஐயா ஐயா உங்களுக்கு ரெட்டமுள்ள வழக்கம் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு? வெயிட் 840 இருக்கா திண்ணி குதி மக. கமௌண்டர் கட்டில் கொண்டு வைங்க. அதான் இங்க வாத்தா ஏன்னா பொம்பளோட அருமை பொம்பளைக்கு தான் தெரியும். நீ புடிச்சு பாருதா புடிச்சு பாரு என்ன இல்லைன்னு. வெதரை பிடிக்கிறானா பொம்பளைக்கு ஏது வெதர்? பிள்ளைக்கு பிள்ளைக்கு பாப்புல ரொம்ப அடிக்கக்கூடாது எத்தி விடுவேன். கற்பனி பக்கத்துல ஒட்டி வாங்க அப்படிதான் தெரியும். ஏலே இந்த நேரத்துல உனக்கு தொங்காசு தெரியும். மாதிரி அங்கிட்டு போ. ஐயா கற்பனியா இருந்தாலும் 4 ஆட்டம் போட்டோம்னா சுகப்பிரசம் ஆயிடும். சரிங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க நான் எப்படி ஆடுன்னு பார்த்து ஆடுங்கய்யா. ஏலே இது என்னடா கத்தி ஊற விட்ட மாதிரி என்னடா தண்ணி வயிறு வைக்க சொன்னே துணி கிடைக்கலையாடா? அது தொப்புலா தண்ணியா வீங்கி இருக்குங்க. என்ன பண்றீங்க? தோல் கட்ட தூக்கி விடுறேன். ஐயா இது போல ஆடுனா முன்னாடி சோப்பர் சாகுமாங்கய்யா. லேடிஸ் வாய்ஸ்ல பாடுதா? பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல். நீங்க எல்லாம் எதுக்குடா வந்திருக்கீங்க? பாட்டு போடுறா தொப்புளு பாடுங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு என் 32 ஸ்டேஷன் நம்பர். பாட்டு பாடுறியா முண்ட ரயில் சொல்றியா? தம்பி நகைச்சுவை மாதிரி பண்ணணும். ஐயோ என் மண்டாட்டி மண்டை பள்ளிய கழிச்சிட்டானே. பாடு இல்லாயே பாடு அடிக்கிறியா எவ்வளவு பாருங்க. பாடு. பக்கத்துல வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை எந்த படத்திலையும் ஆடி இருக்க மாட்டாங்க. அது என்ன ஆட்டம் தண்ணி இறைக்கிற மாதிரி. சூப்பர் பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தான். இப்படி பாட்ட சூப்பர் சிங்கர்ல கூட இவன் பாடிக்க மாட்டேன். நான் இனிமேல் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் நீங்க போடுங்க ப்ரோ. அடி ஒய்யார நடந்து அந்த வார்த்தை கூடலையே புத்துணவு மடிக்க பொன்னாடி இருக்கும். அங்க என்னத்துக்குடா கப்பலிங் கலையிற மாதிரி ரெவடியா ஸ்லாங் மயிர் பேசுற போய் ஆடுவா நார மாதிரி ஆடுங்க போ. ஆனா அறுத்து போட்டா தீபாவளிக்கு ஒரு ஊரே இருக்கலாமே. ஏதோ 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 ஒரு
அடிக்கிறதுக்கு 200 சேர்த்து தரல கொஞ்சம் வெட்டி பிடிமே. கண்டு கலங்குறது என்ன feel பண்றீங்களா? பாடு பாடு சொல்லுங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமு நீண்ட கத்திரிக்காய் கவட்டில் இருந்து கட்டிக்கிட்டு வரப்பட்டிருக்கான எதுக்கு எடுத்தாலும் ஏ நீ என்னடா ஓனையா செஞ்சது மாதிரி இல்லை ஐயா அது சுருட்டு முடிய பிடிச்சி இழுக்கையா உங்க விட்டாடி தானே கொஞ்சே வருவேன் நீங்க போடுங்க போறேன் அடி வாழ மர தோப்பு ஒரு என்ன ப்ரோ என் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. நல்லா எல்லாயே நம்ம குடும்பம் மானம் போகுது. போயிடுச்சு நீ ஏன் காப்பாத்தணும் பேரை விட்டு கொடுத்தா உம்மால வாடி கருத்த பிள்ளை நாளாக உறக்கம். துர்கா நீ எனக்கு வைங்க அடி வாடி பணியாரத்துக்கு மாவு ஆட்டுறாரு போய் நீ லேசா தள்ளி விடணும் தூக்கா லப்புலாம் தள்ளி விட உச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி உச்சி நல்ல வகந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பெரிய விவேகானந்த சித்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். மறு அங்கதரா இங்க ஏண்டா கூப்பிட்டு நீங்க வந்தது யாருப்பா? காலம்பேட் பப்புட கணிச்சு ஊங்க வந்த பாலமேடு பப்பு உள்ளகருப்பாகி அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு துர்கா மையனா ஐயா எந்த முட்டை பையல ஏன் பொண்டாட்டிங்க ஊருக்குள்ள ஒன்னா போல ஒரு வேலையா பார்க்கவில்லை உங்க பொண்டாட்டியாயா என் பொண்டாட்டி தான் அடிப்படுத்த முடியாது. என்னங்கய்யா கருவல்ல ஓனா செஞ்ச பாட்டி பப்புலு துர்கா நீ செய்யக்கூடாது பொம்பளை செய்ய பொடி நடையா
அதுக்கு தான் பிரீரை சாப்பிடாத சாப்பிடாங்க. எந்திரிக்க டைலாக் இங்கே பேசுங்க. எனக்கு சுருங்கிக்கிட்டா உருளைக்கு கட்டி பிடிக்க விடுறா. எத்தனைட்டா எந்த காட்டு பூசணிக்கா முட்டை மாதிரி இருக்கா முட்டாட்டியா? கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி கொஞ்சம் கூட ஒட்டிவாடி கண்டாலும் இவன் நேரம் ஒட்டரை அடிக்கிறாரு. அதே என் அருகில் வா. இன்னும் உள்ள ஒரு 3 பேர் கிடக்காங்க. அவர் வர்றதுக்குள்ள மணி 12,000 மதியம். துர்கா, இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு பிள்ளதே. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிறாரு மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. பெட்ரூம் உள்ள வச்சிருக்கிறதோட பாட்டிக்கிறது. தம்பி ரொம்ப பேசக்கூடாது. குளிர் மணி. துர்கா, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொன்னேன்னா ட்ரெயின் ரோட்ல படுத்துருவேன். துர்கா, அடுத்தவங்க பேச்ச நம்பி வாழ்க்கையை இழந்துடாத. உனக்காகத்தான் இந்த கரடியை வளர்க்குறேன். ஐயா, பொண்டாட்டி சரி எந்த ஊர்லையா பொண்டாட்டிக்கு அலுமாரி மாதிரி வாயிடுது. அது வா ஓட்டுச்சு வர்றதுக்கு முன்னாடி. ஐயா, இந்த சொரக்காயை அவுக்க சொல்லுங்க. அவன் மாறியாவே இருக்கு. துர்கா, வச்சுக்கிட்டு நாங்கள் மாரடிச்சுக்கிட்டு. துர்கா, அதில் கிராமத்தில் தாலி கட்டி ஆங்காங்கில் முதல்வர் நடத்தணும். போகிறதுக்குள்ளே எப்படி உன் புரிசியை வந்துடுறியா அப்படின்ட்டு போயிடுது. அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா காலில் நீர் கட்டி உன்னை கட்டி குடும்பம் நடத்த முடியாட்டாங்க. தம்பி பின்னாடி என்ன தம்பி? கிருணி பழமா? சிமெண்ட் மரம் கலைவெல்லாம் பேண்டாட லாரி தாண்ட முடியாது. அன்னைக்கெல்லாம் பேண்டே ஒரு லாரி வேகத்தடை நடத்தி ஏறி இறங்கினேன். நானே 3 டிப்பர் அள்ளி போடுறேன். 3 டிப்பரா? ஆமா, சொச்சம். நம்ம ஊர் கலிஜரிக்கு வேணுமே உரத்துக்கு. வாய்க்குங்க. வயக்காடு நட முடியாது. இருக்கா, என்னைய பிடிச்சிருக்கா? என்ன எப்படி பிடிக்கும்? அவங்க வந்து இளவாட்டமா இருக்கான், ஏறி அடிப்பாங்க. நான் அவன் நீ என்ன பொம்மை? அவனை புருஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பிடிவேன். ஏன்னா மைக்கில் பேசலாம் அதுக்கு ஒரு அடிப்பு. டைலாக் இங்கே பேசிட்டு அடிப்போம்னு வரேன். தம்பி, அந்த மதரஸ்லாம் அங்கே மாற்றி பேசணும். உள்ள உடனே அந்த அப்படித்தான் சொல்கிறேன். உள்ளே வந்தால் பிரேரிட்டே அறுப்பேன். துர்கா, மாடுத்தவனில் எத்தனை மணிக்கு நிற்ப? ஒரு 1 ஆளுக்கு இறக்கி விட்டுருவேன். அதுக்கு முன்னாடி ஒத்தக்கடை சீமக்கரில் வச்சு அடிக்குவேன். அவள் படம் பார்க்கும்போது உனக்கு காட்டலைன்னு வருத்தம். வந்து காட்டுறான்னு அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும். என் செல்ல புள்ளி அடிக்கணும். அவனுக்கு எல்லாமே தெரியுமில்ல. பார்க்கக்கூடாது. ஆய் படம் பார்க்கக்கூடாது. நேரில் வந்து நான் காட்டவே இல்லை. வீச்சம்பரத்தை கட்டாடி முறை. தம்பி தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒப்பம் அந்த சிலாங்க பேச போது அவனை கொண்டுருவேன். துர்கா, உண்மையிலே பட மாட்டேன். அது அவளை சம்பளம் தரேன் விடு. போதும் அக்கா வேணும். டைலாக் என்ன பேசுன்னு எனக்கு புரியலையே. ஏற்கனவே உன் தொண்டை மயிர் மாதிரி இருக்கு. இதுல மிமிக்கிரி வேற. துர்கா, கல்யாணம் பண்ணி கொடைக்கானல் போனோம். அங்கே உனக்கு நான் நெல்லிக்காய் ஒரு தட்டுனரை கொடுப்பேன், வித்துட்டு வரணும். அதை எதுக்கு கொடைக்கானல் கூப்பிடான்னு தெரியுமா? எதுக்கு? குளருக்கு டவர் நல்லா கிடைக்கும்னு. ஐ லவ் யூ.
என்னத்தா ஆத்தா ஆத்தாவா அப்பனா அது உங்க சொந்த வீடு சாமி அது அதே நன்றிச்சுட்டா என்ன பழக்கம் வந்துடும். என்னைக்கு மொத்தமா அவுத்து விட்டு முட்டமா நிக்க போறாங்களோ இதை வச்சுக்கிட்டு நான் செருப்படி வாங்க போறோம். துர்கா உன்னை காதல் பண்றேன் மாப்பிள்ள. ஆமா எப்போதும் இருக்குமா அப்போ நம்ம கடையில இருக்குமா அந்த கடையில இருக்குமா? ஹலோ ஹலோ பகுண்டானது முடிஞ்சனே போயிடாது என்ன அடுத்து ஒத்தையில வர பயன் தராங்க. ஏன்னா நீங்க இருக்க தைரியத்துலதான் ஓடிட்டு ஓடியாது. ஐயா அந்த பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்க ஆத்தாக்கா போயிடக்கூடாது. கதவை அடைச்சாலும் தட்டி தட்டி உங்களை எழுப்புவேன். நீங்க இதே எங்களுக்கு எல்லச்சாமி. இந்த மேல இருக்கவன் பாரு தருமா கோணல்ல உட்காந்து வந்தான்டா டிரைவர் அவனை வச்சு தாண்டா ஓட சொல்லும். அப்பனாக எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடைய போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். என்ன அடிச்சாலும் சொரண கட்டு போய் நிற்கக்கூடிய பாலமேடு காங்கிரட் பப்ளு நன்றி சொல்லுங்க. 2 பேரும் நல்லா பொறுமையா சொல்லணும். நன்றிங்கன்னா அழைச்சுங்க. ஆன போல முண்டைக்கு பேச தெரியல. தொண்டே சரியணும்யா. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய அதிலே கிராம பொதுமக்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் வெளியூர்லிருந்து வருகிற என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன பூரா அகலங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து கௌரவப்படுத்திய இந்த வண்டால சாராயம் பாப்பல அன்பு சார்ந்த அதலை கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த அடாத மலையிலும் ஓமத்திரம் சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு நல்லது. நாடகத்தை பார்த்தே தீர்வோம் என்று இரு காலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கலை ரசிக கம்பெனி இருக்கு ஸ்தாபனம் மாட்டுத்தாமணி மெயின் ரோட்டு ஏழை நன்றி சொல்றது என்னமோ பெரிய பட்டிமன்றம் மாதிரி மாயிரு. சொல்லு பொன்னாடை ஓர்த்தி இவன் திருந்த மாட்டேன் கௌரவப்படுத்திய முதல்ல வரக்கூடிய மாட்டு கோட்டையூர் கணேசன் இந்த விழாவினை சிறப்பாக பாண்டியராஜா நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்து நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையில் நன்றி என்று நிகழ்ந்த வணக்கம் ஐயா. எப்படி தெரியுமா காதல்? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, இந்த மலையிலையும் விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவுன்று திறக்கின்றதா, மவுனம் வெளியேற துடிக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா, ஆரே ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இதன் முத்தும் குளித்தானே,
உறவுக்கு உயிர் தந்தாயே கட்டி பிடித்தார் தொட்டு இழுத்தார் வெட்கம் என்ன சத்தம் போடுதா என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் போவடத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே எனக்கு உங்களை பார்த்து காதல் வந்துருச்சு. வரணும்ல ஈர நேரத்துக்கு வரத்தானே செய்யும். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி எப்படி உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே டெவனட்லி 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 உள்ளமெல்லாம் நிறைஞ்சே மாமனி உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்னை விட்டு உன்னை பிரிச்சோம்